குருவே சரணம், குருவே துணை. நம்ம இந்த பதிவுல 2025ல குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது, குருவினுடைய பார்வை எந்தெந்த ராசிக்கெல்லாம் வருது, குரு அமரக்கூடிய இடத்திலிருந்து எந்தெந்த ராசிகளுக்கு ஸ்தான பலமாக என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழுசா விளக்கமா சொல்லியிருக்கோம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமாக சாமானியன் பார்த்தாலும் அவர்களுக்குமே இந்த பதிவு புரியும். ஒரு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு புரியும் அப்படின்னு இல்லை. குரு இப்படித்தான் பார்வை பலன் எடுக்கிறாங்களா, இப்படித்தான் ஸ்தான பலன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க இதை பார்ப்போம். கடந்த ஒரு வருடமாக ரிஷப ராசியில இருந்த குரு பகவான் கோச்சாரத்துல வர இருக்கின்ற மே மாதம் சரியாக 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவாரு. மிதுனத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குருவினுடைய பார்வை 2025-26 சரியாக அடுத்த மே மாதம் வரைக்கும் குரு பகவான் மிதுனத்திலிருந்து எந்தெந்த ராசிகளை முதல்ல பார்வையிடுவார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? குரு பகவானுக்கு ஒரு 3 விசேஷ பார்வைகள் அப்படிங்கிறது இருக்குது. முதல் பார்வை 9ஆம் பார்வை அப்படிங்கிறது, 2வது பார்வை 7ஆம் பார்வை அப்படிங்கிறது, 3வது பார்வை 5ஆம் பார்வை அப்படிங்கிறது வருது. குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை நம்ம ஒன்னா எடுத்துக்கணும். 1, 2, 3, 4, 5 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இந்த 5ஆம் இடம் துலாம் ராசி. 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இது குரு பகவானுடைய சொந்த வீடு. இது தனுசு ராசி. குரு அமரக்கூடிய இடத்திலிருந்து 9ஆம் இடம், இது கும்பம் ராசி. இதுக்கும் குருவினுடைய பரிபூர்ணமான பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதல்ல குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வகையில குருவினுடைய பார்வை பலம் இந்த 3 ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே போவோம். இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவா இருக்கும். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு எப்ப இந்த பதிவு ஆரம்பிக்குது எப்ப முடியுதுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்குது. நீங்க டைரக்டா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவா இருக்கும். இந்த ஒரு பதிவுலயே எல்லா பலனும் நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறதுனால முதல்ல குருவினுடைய பார்வை துலாம் ராசிக்கு வருது. துலாம் ராசிக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுக்க பார்க்க போறோம். இது ஸ்தான பலமும் சேர்த்து பார்க்க போறோம். முதல்ல துலாம் ராசியை பார்ப்போம். ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும்? குரு அமரக்கூடிய இடத்தை தாண்டி பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. 9 நவகிரகங்களில் குரு பகவான் தனக்காரகனாக இருக்கிறதுனால முதல்ல இந்த பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல பொருளாதாரம் இயங்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்க ஆரம்பிக்கும். எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்களான தங்கம், ஒரு இடம் வாங்குறது, எளிதில் பணமாக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதை நம்ம சொல்லலாம். குருவினுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆசிரியர் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஜோதிடர் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது மாதிரி ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடியது, ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 5ஆம் பார்வை அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது முன்னோர்களாக இருக்கட்டும், மூதாதையர்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளே பண்ண ஒரு சில புண்ணிய காரியங்களுக்கான அந்த பலன், நம்ம பண்ண நல்லதுக்கெல்லாம் நமக்கு எப்பயாவது நல்லது நடக்குமா, அதுக்கு பிரதி உபகாரமா நமக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னா இந்த 5ஆம் பார்வை பார்க்கக்கூடிய காலகட்டத்துல அது நடக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். இந்த 5ஆம் பார்வையின் சிறப்பு அப்படிங்கிறது ஆசைகள். நமக்கு நம்ம ஒருத்தவங்க ஆசைப்படுறோம் இல்லையா, நான் எனக்கு இதாங்க ஒரு ஆசை, அது நடக்குமா அப்படின்னா அதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது வேலை செய்யும். இது இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவான் அமர்றாரு துலாம் ராசிக்கு. இந்த துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு பகவானால 9 அப்படிங்கிறது தந்தையையும் தந்தை வழியில் உள்ள உறவுகளையும் ஒரு சில இடமாற்றத்தையும் வெளிநாடு சம்பந்தமான ஒரு சில தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுபோல துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இதுல அகம் புறம் அகம் புறம் அகம் புறம் அகம்
இதுல அகம் சார்ந்த காரகங்கள் அப்படிங்கிறது வேலை செய்யும். அகம்னா என்னங்க? இது வந்து ஒரு ஆண் ராசிங்க. துலாம் ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கடினமா உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொருளாதாரத்தின் மீது ஒரு பெரிய பொருளாதாரத்துல ஃபெயிலியர் ஆவாங்க. அதே மாதிரி எமோஷனலா நிறைய விஷயத்துல கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள், நிறைய துரோகங்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள். ஒரு சில துரோகங்களுக்கு இவங்களே ஆளாகி சிக்கி தவிக்கக்கூடியவங்களை நிறைய பார்க்க முடியுது. அந்த மாதிரி நம்பி ஏமாந்த கதைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு ஒரு இறைவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பாதிப்புகள் இருந்து அதனுடைய தாக்கத்தை குறைக்கும், ஆரோக்கியம் வந்து முழுமையாக மேம்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு 5ஆம் இடை பார்வ பலனும் 9ஆம் இடத்தில் அமரக்கூடிய பாக்கிய பலனும் சிறப்பாக இருக்கக்கூடியத நம்ம துலாம் ராசியை பார்க்கிறோம். துலாம் ராசிக்கு மிக அற்புதமான காலகட்டம் இந்த பாக்கிய குருவினுடைய காலகட்டம் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு குருவினுடைய 7ஆம் பார்வை கிடைக்கிறது. தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? குரு வந்து உங்களுடைய சொந்த ராசியவே பாக்குறாரு. இது வந்து அவருடைய சொந்த வீடு இல்லையா? அதனால நாம் இழந்த சில விஷயங்களை சரி செய்யக்கூடிய காலகட்டம், ஒரு ஏற்றத்தாழ்வுகளை சமம் செய்யக்கூடிய காலகட்டம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது சமசத்துவமாக பார்க்கக்கூடியது. முதல்ல நான் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ ஒரு நியூட்ரலா நம்ம போறதுக்கான ஒரு டைம் பீரியட் உருவாகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். குருவினுடைய 7ஆம் பார்வை மிக விசேஷமான பார்வை. 7 அப்படிங்கிறது கலஸ்தர குரு அப்படிங்கக்கூடிய பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை பங்கிட்டு எடுக்கக்கூடியது, சரிபாதியாக பிரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியது இந்த தனுசு ராசி. வாழ்க்கையின் ஒரு சில அடிகளை மிகவும் நிதானமாக வைக்க யோசிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்கக்கூடியதாகவும், நிதானத்தை வழங்கக்கூடியதாகவும், குருவருளையும் திருவருளையும் வழங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். திருமணமாகாத தம்பதிகளுக்கு திருமணத்திற்கான ஒரு சரியான காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு, தனுசு லக்னக்கார அன்பர்களுக்குமே இது பொருந்தும். இது ஸ்தான பலனாகவும் 7லையும், பார்வை பலனும் 7லேயே வர்றதுனால இந்த 7 அப்படிங்கிறது தனுசுல இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம், தனுசுல இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரம், தனுசுல இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தையும் திருமணம் காலதாமதமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள், குழந்தை பாக்கியம் காலதாமதமாகிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு அது குருவினுடைய அருளால் அடுத்த கட்டம் நகரும் அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு நிறைய அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 2 நபர்கள் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்து ஒரு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் கூட நீங்க தாராளமா பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டியதும் அவசியம் அப்படின்னு நம்ம வந்து இதுல வந்து சொல்றோம். இருந்தாலும் தனுசு ராசிக்கு இப்ப நம்ம வீட்டு ஓனரே வந்து அவர் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிசிடிவி வச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, வீட்டுல என்ன நடக்குது போகுது, யாரு வராங்க போறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். அப்ப அதோட பாதிப்பை வந்து குறைச்சிடுவாரு. அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம். குருவினுடைய 7ஆம் பார்வை விழுகிறது. கலஸ்தர குரு அல்லது திருமண குரு அப்படிங்கக்கூடிய பலாபலன் உங்களுக்கு இயங்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரிவினைகள் எல்லாமே வந்து சரியாகக்கூடிய காலகட்டம். ஒரு விவாகரத்து ஆகிற மாதிரி இருக்குங்க, எனக்கு விருப்பம் இல்லை, அவங்கதான் விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் தான் விருப்பப்படுறேன், ஒரு சில விஷயத்த சீர்தூக்கி சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி இருக்கும். இல்லற இன்பத்தை நிறைவு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு சொல்லலாம். அடுத்து கும்பம். கும்பம் பொதுவாக கால புருஷனுக்கு 11வது ராசி. குருவினுடைய 9ஆம் பார்வை கிடைக்கக்கூடிய கும்பம் ராசி சனி பகவானுடைய ஆதிக்க வீடு. இந்த கும்பம் ராசி ஒரு கடந்த 5 வருடங்களாகவே மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி ஒரு ஜென்ம சனியிலிருந்து இப்பொழுது தப்பித்து இருக்கக்கூடிய ராசியாக இந்த கும்பராசி பார்க்கக்கூடியது. நிறைய ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல என்னதான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய தகுதியில் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பயந்து வாழ்றது, சில விஷயங்களை எதிர்மறையா யோசிக்கிறதுங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பத்தினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய மனக்கசப்பு மனசஞ்சலங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய கும்பராசிக்கார அன்பர்களுக்கு கலைந்து கிடப்பதை அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அமைப்பாக இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது இருக்கும். நீங்க உங்களுடைய தடைப்பட்ட பயணங்கள் அனைத்துமே அடுத்த கட்டம் நகரும். விமான பயணங்கள், கடல் தாண்டிய பயணங்கள், அதே மாதிரி அரசு வேலை சம்பந்தமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கும்பராசிக்கார அன்பர்களுக்கு இருக்கும். அதிகமாக ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தும். பெரிய கோடிகள் புழங்குமா, பெரிய லட்சாதிபதி யோகம் வருமா,
அது எல்லாம் வரக்கூடிய யோகமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்று இந்த 9ஆம் பார்வையானது ஒரு பாதிப்பிற்கு மருந்து கிடைப்பதை போல குருவினுடைய இந்த பார்வை கிடைக்கும். நீங்க வந்து கடந்த ஒரு 5 வருடமாக நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 9ஆம் பார்வை. இங்க 5ஆம் இடம் கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னாக்க குரு பகவான் அமர்றாரு. இந்த 5ல் அமரக்கூடிய குரு காதல் சம்பந்தப்பட்டதை, ஆசைகள் சம்பந்தப்பட்டதை, அபிவிருத்தி சம்பந்தப்பட்டதை, ஒரு வளர்ச்சியை வெளிக்காட்டக்கூடிய இடத்திற்கான உங்களை நகர்த்தக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்கு அமையும். குழந்தை பாக்கியம் 100% ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பம் ராசியிலே பிறந்த அவிட்டம் போராட்டாரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். இந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்ட குரு அப்படிங்கக்கூடிய பலன் அடுத்த 1 வருட காலம் இயங்கும். நமக்கு வந்து நமக்கெல்லாம் நல்லதே நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஒரு காத்தடிக்கும் இல்லையா, அந்த காலகட்டம் தான் இந்த குருவினுடைய அதிர்ஷ்ட குருவினுடைய பலன் அப்படிங்கிறது. 5ஆம் இட குரு கும்பராசிக்கார நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கும் பொருளாதாரத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கடன் அடையக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 1 வருட காலம் நம்ம லைஃப்பை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 2025 26 அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட குரு 9ஆம் பார்வை கும்பராசிக்கு மிக சிறப்பான பலனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரி, குரு பகவானுடைய பார்வை வந்து துலாம் ராசிக்கு, தனுசு ராசிக்கு, கும்பராசிக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். குருவினுடைய ஸ்தான பலனாக எந்தெந்த ராசிகள் சிறப்பான பலனை அனுபவிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுல ரிஷபம் ராசி இடம்பெறுகிறது. ரிஷபம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது சுக்கிரனுடைய வீடு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். இது தனகுரு அப்படிங்கக்கூடிய பலனை கொடுக்கும். பொதுவாக தனக்காரனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திலே, வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே வந்து உட்காரும் பொழுது ரிஷபம் ராசியிலே பிறந்தவர்களின் வீட்டுல முதல்ல பணம் காசு நிறைய புழங்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசியில உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குதுன்னா அப்பாவுக்கு நல்ல பணம் காசு புழங்கும். அப்பா இருக்கிறாருன்னா குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது. ரொம்ப நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த நிறைய சுபகாரியங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதே மாதிரி ஒரு பேங்க் பேலன்ஸ் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேமிப்புல நம்ம கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாக்க அமையும். மேலும் வந்து இந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய டைம். நீங்க சொல்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் செயலாகும் காலகட்டம் அப்படின்னா தனஸ்தான குருவினுடைய பலன் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து மிதனத்துல உட்கார்றார். கால புருஷனுக்கு 3ஆம் இடத்துல உட்காரும் பொழுது ஒரு கம்யூனிகேஷன்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை மிகவும் சுத்தமாக இருக்கும். சொன்னது சொன்ன நேரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானால இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு அதிருப்தியா இருந்தவங்க, ஒரு நிலை இல்லாம இருந்தவங்க, ஒரு பிடிப்பு இல்லாத இருந்தவங்களுக்கு எல்லாம் கூட இனிமேல் வந்து ஒரு சில வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சில நபர்களுடைய தொடர்பு ஏற்படும். புதிய நபர்களுடைய வருகை ஏற்படக்கூடிய இடம் இந்த 2வது இடம். ஒரு மருமகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டுல ரிஷபம் ராசிக்கார வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மருமகள் வர்றது, ஒரு குழந்தை உள்ள வர்றது, ஒரு சில புதிய நபர்களின் வருகையினால ஒரு குதூகலம், மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ரிஷபத்திற்கு தன குரு அப்படிங்கக்கூடிய ஸ்தான பலன் மிக அதி அற்புதமான பலனை ஏற்படுத்தும். சரிங்க, அடுத்து சிம்மம் ராசி வருகிறது. சிம்ம ராசிக்கு 11வது இடத்துல வரக்கூடிய குரு பகவான் லாப குரு அப்படிங்கக்கூடிய பலனை அடுத்த 1 வருட காலம் அனுபவிக்கும். சிம்மம் ராசிக்கு குரு 5ஆம் இட அதிபதியும் 8ஆம் இட அதிபதியுமாக வருவார். இந்த 5, 8ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு நிர்வாக திறமை இருந்தும் அது நிர்வாகிக்க தெரியாமல் சிரமப்பட்டவர்கள் கடந்த 1 வருடம், ஒரு 2.5 வருடம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கண்டக சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிம்ம ராசிக்காரங்களும் சரிதான், சிம்ம லக்னக்காரங்களும் சரிதான். எதிர்பாராத பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த சிம்மத்துல லக்னமாகவும் சிம்மத்துல ராசியாகவும் இருக்கக்கூடியவர்களே நம்ம வந்து கடந்த ஒரு 2.5 வருடமாகவே பார்க்க முடிந்தது. வாழ்க்கையில எல்லாம் என்னவோ வந்து ஒரு கனவு கண்ட மாதிரி நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நடந்து போச்சு. எப்படி சரி பண்றதுன்னே தெரியலன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 11ல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா திரும்ப கிடைக்க வைப்பார். 11 அப்படிங்கிறது எப்பயுமே போதும் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை. நீங்களா வேணாம் அப்படின்னாதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி முதல்ல கொண்டு வந்து நிறுத்தி 11ஆம் இட
லாப குரு ஸ்தான பலமாக மிக அதி அற்புதமான பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி 11ங்கிறது ஒரு கும்பல் போடுறது, ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, நிறைய ஒரு மக்கள் தொடர்பு கிடைக்கக்கூடியது. ஒரு சட்டுன்னு ஒரு தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பு மூலியமா, நண்பர்கள் மூலியமா பாத்தீங்கன்னாக்க ஒரு லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும். அது நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் எனக்கு சேமிப்பே இல்ல. சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேமிப்பு பழக்கம் அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. சேமிப்பு இல்லைங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட லாபகரமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால சேமிப்புக்கான ஒரு விதையை போடுறது, சேமிப்பை நீங்க ஆரம்பிக்கிறது நல்லதா இருக்கும். அதனால சிம்மம் ராசிக்கு இந்த குரு லாப குரு என்ற ஸ்தான பலனை கொடுத்து அதி அற்புதமான பலனை இயக்குவார். கடன் அடையும், அது நம்ம சொல்லலாம். ஒண்ணும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனநிறைவை ஏற்படுத்தும். இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஒரு டீ சாப்பிட்டாலே பரவாயில்லை, ஒரு சுகர் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம், கொஞ்சம் சூடு அதிகமா இருந்திருக்கலாங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க. இப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி நகரக்கூடிய காலகட்டமே இந்த 11ஆம் இட குரு அப்படிங்கக்கூடிய சுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தொழில் குரு அப்படிங்கக்கூடிய பலனை அடுத்த ஒரு வருட காலம் நடத்துவார். கன்னி புதனுடைய வீடு. குரு பகவான் உட்கார்றதும் புதனுடைய வீட்டிலேயே உட்கார்றாரு. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி அப்படின்னா சொத்துக்கள் அமைவது, அதே மாதிரி கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி கொடுக்கறது, திருமண வாழ்க்கையில ஒரு மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும், நண்பர்கள் மூலமா இழந்த விஷயங்களை சரி பண்ணக்கூடிய காலகட்டமாகவும், உறவினர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அம்மா வழியில உள்ள உறவினர்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும், அம்மாவின் உடல்நிலையிலே ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். இந்த 10ஆம் இடத்தினுடைய குரு 10ல ஒரு பாவ கிரகம் இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்ப தற்காலிகமாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு தனக்காரகனாக சொல்லக்கூடிய குரு, இந்த லட்சங்களுக்கு கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்ப நமக்கான காலகட்டம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கூட ஓடலாம். உதாரணத்துக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவான டைம். குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டது, மண் மனை இடம் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக ஒரு சில விஷயங்களை நகர்த்தும் போது சிறப்பான பலனை ஏற்படுத்தும். கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஒரு பேச்சுவார்த்தையில சுத்தமா இருக்கிறது, பேசும் பொழுதே ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ராப்ளைஸ் பண்றது, மிக அழகா வர்ணிச்சு சொல்றது, இது எல்லாமே இந்த கன்னிராசிக்கார நண்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தொழில செயல்படுத்துறது, அது பொருளாதாரத்துல பயன்படுத்துறது நல்லா இருக்கும். கடன் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வயதான முதியோர்களுக்கு கூட கேதுனுடைய தாக்கம் குறையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்கு தொழில் குரு மிக அதி அற்புதமான பலனை ஏற்படுத்தும். அடுத்து மீனம். மீனம் ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமரக்கூடிய குரு பகவானால் இது சுககுரு அப்படிங்கக்கூடிய பலனை அடுத்து ஒரு வருட காலம் அனுபவிப்பாங்க. அது உங்களுடைய ராசி அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 4ல வரக்கூடிய காலகட்டம் சுய சிந்தனை, தேவையில்லாத பயங்கள் விலகும். பெரிய பெரிய பிளான்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப கிட்ட நகர்ந்து வரும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். உங்க வேலையை வச்சுட்டு மற்றவங்களுக்காக உழைத்ததெல்லாம் போதும், உங்களுக்காக கொஞ்சம் ஓட தொடங்குங்கள். ஒரு நபரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிடுவாங்க, ஆனா இவங்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா சில விஷயம் இன்னும் இன்கம்ப்ளீட்டா நின்றுட்டு இருக்கும். அழகா இவங்க சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க போய் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் வழியை சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் அழகா ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க, ஆனா இவங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க என்றளவும் பார்க்க முடியுது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல போகக்கூடியது அவசியம். திருமண வாழ்க்கையிலும் சரிதான், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலும் சரிதான். உங்களை தவறாக பேசியவர்கள் கூட இன்று உங்களை அசந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார ரீதியாக மற்றவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 4 சக்கர வாகனம், ஒரு வீடு அமைகிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி அமைகிறது, இது எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும். தொழில் முனைவோர்களுக்கு ஒரு பெரிய அளவில் பணத்தை போட்டு எடுக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் கூட இது ரொம்ப சாதகமான ஒரு வருடமாக அமையும். ஒரு கல்வி நிறுவனங்கள் வைத்து இன்று மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்களிலே ஒரு மிகப்பெரிய நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீனராசியிலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு 1-2 நிறுவனங்கள் 2-3 பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ற மாதிரியான அமைப்பு, நிறைய வேலையாட்களை எடுத்து அவங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக அற்புதமாக பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்புல மீனம் ராசிக்காரர்களுக்கு சுககுரு அமையும், வண்டி வாகனங்கள் அமையும் அப்படின்றத வந்து உறுதியாக நம்பலாம். அடுத்து மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவான், இது முயற்சி ஸ்தானம் அல்லது தைரிய ஸ்தானம் என்றும், கம்யூனிகேஷன் அல்லது ஒரு சிறு தூர பயணம் சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட இடத்தை இருக்கக்கூடியது. இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியானது முயற்சி அடிப்படையிலே முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த 3ஆம் இடத்தினுடைய குரு, 12ஆம் இடத்தினுடைய சனி, இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு இப்ப கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே இந்த பதிவு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா ஒரு சில கடன்கள் வரும். கடன் வந்து டேலி ஆகாது. அதுல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். கடன் வந்து இவ்வளவு நாளா கடனே வரல, ஆனா இப்ப கொஞ்சம் சுலபமா கடன் வருது அப்படிங்கிற மாதிரி அதிகமா பயன்படுத்தி மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கம்யூனிகேஷன்ல நீங்க எவ்வளவு நீங்க உங்களை செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு கம்மியாகவும் மூளையை பயன்படுத்தி வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த முயற்சி ஸ்தான குருவினுடைய பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரத்த சொந்தங்கள் உடன்பிறப்புகளால ஒரு உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு தகவல் தொழில்நுட்பம், ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, ஒரு சில சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் மூலம் மிக அருமையாக அன்பாக பேசி பெரிய காரியத்தை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேஷராசிக்கார நண்பர்களுக்கு முயற்சி குரு அல்லது தைரிய குரு அப்படிங்கக்கூடிய பலன். இதுல நம்ம விருச்சகம் ராசியை பார்க்கணும். விருச்சகம் ராசிக்கு அப்ப எதிர்மறையான பலனா 8ஆம் இடத்தினுடைய அஷ்டம குரு என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. விருச்சக ராசி தான் இந்த வருஷத்தினுடைய அதிக பலனை எடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலர் வந்து இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சி வந்து ஸ்தான பலன் பார்க்கும் பொழுது இந்த 8ஆம் இடத்திற்கு கொஞ்சம் எதிர்மறையான பலன் சொல்றாங்க. ஆனா அது அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டா, விருச்சிக ராசி குருவினுடைய பார்வை எங்கெல்லாம் விழுது? உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விழுது, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுது. இதையெல்லாம் வந்து வேலை செய்யும். குரு எங்க பாக்குறாரு அது வேலை செய்யும். இந்த சுயஜாதகத்திற்கு இன்னும் நிறைய பலன் இருக்குது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேலை செய்யும். விருச்சிக ராசிக்கு ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும். வேலை செய்கின்ற இடத்துல, குடியிருக்கின்ற இடத்துல வந்து இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில செலவுகள் சுப செலவுகள் ஆகும். குழந்தைங்களுக்கு நிறைய செலவாகுங்க. அது பாத்துக்கலாம். எல்லாம் நல்ல செலவு தான், அப்படிதான் வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குரு 8ல போகும்போது உங்க தனஸ்தானாதிபதி மற்றும் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வந்து இன்னைக்கு 8ல போறாரு. இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு சில பெரிய பணம் காசு குடுக்கல் வாங்கல மட்டும் கவனமா இருக்கணும். ஒரு பேப்பர் சம்பந்தமான எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி பணம் காசு நிறைய செலவாகும். அது நல்ல செலவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும், ப்ராப்பர்ட்டி, மண்ணு மனை இடம், ஒரு கார் வாங்குறது, 4 சக்கர வாகனங்கள் வாங்குறது, ஒரு 4 கால் ஜீவன் சொல்லக்கூடிய பால் கறக்கிற மாதிரி மாடு வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு சில சுப செலவுகள் தான் காத்துக்கிட்டு இருக்குது. இது 8ஆம் இடம் வந்து பிரட்டி போடக்கூடியது, வாழ்க்கையை வந்து பிரட்டக்கூடியது. குருவினோட பார்வை இல்லாத காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில முடிவுகளை குருமார்களை ஜோசியர்களை விசாரித்து எந்த காலகட்டத்துல செய்யலாம், போகலாம், வரலாம் அப்படின்னு பார்த்து செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனால் கர்மா விதியை நிர்ணயிக்கக்கூடிய விதி பலனை நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்க வந்துருவார். நீங்க வந்தா நீங்க கேட்காமலே ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்த எல்லாமே அடுத்து நடக்க போகுது. சனி பயிற்சிக்கு வந்து நான் அடுத்து வந்து ஒரு பலன் போடுறேன். அந்த விருச்சிக ராசி வந்து முதன்மையான இடத்துல 5ஆம் இடமே இருக்கக்கூடிய தன்மையில வருது. இருந்தாலும் இந்த இறை அனுகூலத்தில் 8ஆம் இடம் வருவதனால அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, முருகன் வழிபாடு செய்வது விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மேல 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 கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்து மகரம். மகரம் ராசிக்குமே இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சி சூப்பரான பலன் இருக்குங்க. ஏன்னு கேட்டா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது தொழில் சிந்தனை தான். மகர ராசியில பிறந்தவங்க ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா தொழில் சிந்தனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 4 மணி நேரம் ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியே சிந்தனை வந்துகிட்டே இருக்குங்க. நிறைய பேரை பார்க்க முடியுது. உங்களுக்கான ஒரு 6ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை இயக்கக்கூடியது. அதே மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸை மற்றவங்கள்ட்ட வெளிக்காட்டக்கூடியது. நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருப்பாங்க. மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்த்தா கஷ்டங்கள் நிறைய இருக்கும். நான் இன்னைக்கு ஏறி நிக்கிறேன் மேல, இன்னைக்கு நான் மேலே ஏறி நிக்கிறேன், இன்னைக்கு மேலே ஏறி இருக்கிறேன், அப்படிதான் அவங்களோட கதை. தாழ்வு மனப்பான்மை, கஷ்டம், பிரச்சனைகள் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய 7 சனி காலம் முடிந்து குருவினுடைய 6ஆம் இடத்தினுடைய பலன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை இயக்கும். அதாவது உடலை மட்டும் பார்த்துக்கணும். இந்த 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துல வரும்பொழுது குருவினுடைய பார்வை இல்லாத காலகட்டத்துல உடல் உபாதைகள் ஏற்படும். நிறைய மகராசிக்கார நண்பர்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்க முடியுது. ரெட்ரோகிராட், அதாவது
ரீனல் சம்பந்தப்பட்டது, யூரினரி ட்ராக் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இங்க செவ்வாய் வந்து அவிட்டம் நட்சத்திரத்திலே உச்சமாவார். இதே இடத்துல திருவோணம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக இருப்பாரு. உங்களுடைய காலப்புருஷ தத்துவப்படி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் இங்க 8ஆம் இட அதிபதி செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவரு இந்த மகரம் வந்து ஒரு நிலத்தத்துவம் இயங்கக்கூடிய இடம். குருவினுடைய பார்வை இல்லாதப்ப வயிற்று வலி, அடி வயிற்று வலி, மேல் வயிற்று வலி, இந்த வயிற்றை வந்து 4ஆ பிரிச்சோம்னா ஒரு பக்கமும் வலி வந்து ஏற்படுது. அது நிறைய பேர் மகர ராசிக்கார நண்பர்களுக்கு தெரியும். சாதாரணமாக நீங்கள் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மருத்துவ பரிசீலனை இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி பொருளாதாரத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொருளாதாரம், வெற்றி, அதே மாதிரி பணம் காசு புழக்கத்துக்கு எல்லாத்துக்குமே மகர ராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் உட்கார்ந்த இடத்தையே நீங்க பலனே சொல்லலையே, குரு பகவான் பார்வை படுகின்ற இடத்துக்கு மட்டும் வந்து பலன் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்கார நண்பர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கின்ற இடத்திலே வந்து குரு பகவான் வரும்பொழுது குரு உங்கள் ராசியிலேயே அமர்வார். அப்படின்னா உங்களோட தெய்வம் வந்து பக்கத்திலேயே உட்காந்துருக்கிற மாதிரி தான். ஒரு வழிகாட்டுதல் வந்து கிடைச்சிடும். ஒரு சில நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓப்பனா வந்து நம்ம கிட்ட ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த ஐடியாவெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கணும். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்லாம் வந்து வேலை பார்க்கும். 5 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அடுத்த கட்ட நகரும். அதே மாதிரி இறை அறிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம், ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம நல்லது பண்ணதுக்கான கிரெடிட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உழைப்புக்கான ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடியது, ஒரு சேலரி ஹைக் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதா இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேரேஜ் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து சால்வ் ஆகிறது. பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன் மூலமாக பேசி சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மற்றும் இடமாற்றம் பண்ணாமல் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாலே போதும். 9ஆம் இடம் கும்பராசியா வர்றதுனால, சனி பகவானுடைய வீடு வர்றதுனால, இந்த குரு சனி கொடுப்பனை, நீங்க வந்து கதவுகளை தட்டினால் போதும், நீங்க தட்டுகின்ற அனைத்து கதவுகளும் திறக்கும். இந்த காலகட்டம் என்ன பண்ணோம்னா, ஒரு சில வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாம இருந்தாலே மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னும், அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக இடப்பயிற்சிகள்ல ராகு பகவான் இங்கு வருவார். ராகு குரு வந்து இயங்கக்கூடிய தன்மை, கோச்சாரத்தில் நகரக்கூடிய சுக்கிரன் வரக்கூடிய காலகட்டத்தெல்லாம் மிதுனராசிக்கார நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்கலாம். ஒரு திடீர்னு ஒரு பணவரவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். அதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. மேலும் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம பார்வை பலனும் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்தான பலனும் வந்து சொல்லியிருக்கோம். ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு, ஒரு சில விஷயம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. எளிமையான முறையில அனைத்து பார்வையாளர்களுக்கும் புரியும்படியாக நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் இருக்கும். நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். நிறைய பார்வையாளர்களுடைய விமர்சனங்களும் இருக்குது. நிறைய வரவேற்பு இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன்.